ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே சரியான பர்வர்டாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ லீயை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு பொண்ணு கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஹீரோக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்டிக்காக சாப்பிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து ஒரு ஜீவன் பார்த்துட்டு இருக்கு. சோ இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சுஷியோ. ஆக்சுவலி அங்க பேசிட்டு இருக்க ஹீரோ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான். சோ தான் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கதை தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை ஹாப்பியாவா இருக்கா, இருட அவனை தெரிக்க வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுக்கு தான் கால் பண்றாங்க. அவன் போன்ல ஹீரோயின் நம்பரை பார்த்து அந்த ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அந்த ஜியா பொண்ணு கிட்ட கம்பெனில இருந்து தான் கால் வந்திருக்கு, ஏதாவது இம்பார்ட்டன்டா இருக்க போது நான் போய் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போனை தூக்கிட்டு ஒரு பக்கமா ஓடி போறான். எங்க ஹீரோயினும் லீ இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கவும் நான் எங்கம்மா இருக்க போறேன், எங்க ஆபீஸ்ல தான் இருக்க, அதுவும் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அச்சோ பாவம் என் ஹஸ்பண்ட், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உழைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் என் கையிலே உங்களுக்காக ஸ்நாக்ஸ் பண்ணி கம்பெனிக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன், மறக்காம வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்களா. இப்போ மட்டும் ஹீரோயின் அனுப்புறாங்க கம்பெனிக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனா அங்கே ஹீரோ இல்லைன்னா அடுத்த செகண்டே ஹீரோ இல்லைன்னு ஹீரோயின் கிட்ட தானே அந்த கால் பண்ணி சொல்லுவா. அது ஹீரோயினுக்கு தெரிய வந்ததுன்னா கம்பெனியில் இருக்குன்னு போய் சொல்லிட்டு எங்க போனீங்கன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. அதனால கடகடன்னு அந்த ஜியா பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு கம்பெனிலேருந்து கால் வந்தது, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வெறுவெறுன்னு ஆஃபீஸ் தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சரியான அப்பாவியா இருக்கு. சரி நீங்க பார்த்து பொறுமையா போங்க, சேஃபா இருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறா. அவன் அந்தான போகவும் இந்த நம்ம ஹீரோயின் நேரா அந்த ஜியா பொண்ணு இருக்கிற டேபிள்ல தான் போய் உட்கார்றாங்க. யார் இவங்க புக் பண்ணி வச்ச டேபிள், அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. இன்னும் ஜியாவும் ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஜியா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே அவசரமா இங்க இருந்து கிளம்பி போனாரே, அவர் யாரு, உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும் ஆமா அவர் என் பாய் ஃப்ரெண்டு தான், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க யாருன்னு கேட்கறாங்க. ஓ நானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே அவசரமா கிளம்பி போனானே அவன் பாய் ஃப்ரெண்டு, அவனுடைய சட்டப்பூர்வமான மனைவின்னு சொல்லுவோம். அதை கேட்கவும் அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆனா இது வரைக்கும் அவருக்கு மேரேஜ் ஆனதை என்கிட்ட சொல்லவே இல்லையங்க போது அவன் எப்படி சொல்லுவான், என்ன அவன் மேரேஜ் மட்டும் பண்ணல அதுக்கும் மேல ஒரு கொலை பண்ண கொலகாரன்னு சொல்றாங்க. அதை கேட்கவும் அவளுக்கு இன்னுமே பகீர்னு இருக்கு. என்ன சொல்றீங்க கொலகாரன்னு கேட்டுட்டு இருக்கவே 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் உலகமே வேற மாதிரி இருந்தது, இந்த உலகத்திலே ரொம்பவும் ஹாப்பியான பொண்ணுன்னா அது நான் தான். அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் ஈச்சன் என்ன கேர் பண்ணிப்பாரு, என் மேல அவ்வளோ ஒரு லவ்வா இருப்பாரு, சொல்லப்போனா ஒரு பிரின்சஸ் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாரு. ஈச்சன் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடென்ட் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். பேரு புகழ் பணம் எல்லாமே இருந்தது, எதுக்குமே குறை இல்லை. அப்போ நான் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்ல, அந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா இருந்தோம். ஆனா எங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நடிக்கல. எனக்கு லேபர் பெயின் வந்தது, நானும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். எனக்கு லேபர் பெயின் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயத்த எங்க வீட்டு மெய்டு என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லவும் அதை கேட்ட என் ஹஸ்பண்டும் என்னை பார்க்க ரொம்பவே ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி ஹிட் பண்ணி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுல அதே இடத்துல என் ஹஸ்பண்ட் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோம். அந்த பெயின்ல இருந்து என்னால வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நானே என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு கம்பெனியை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் இந்த லீ என்னுடைய லைஃப்ல வந்தா. ஒரு நாள் என் ஹஸ்பண்டோடைய நினைவிடத்துக்கு நான் ஃபிளவர் வைக்க போகும்போது எனக்கு முன்னாடி அவன் அங்க இருந்தா. அப்போ நீங்க யாருன்னு கேட்டப்போ ஈச்சனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுனோ காலேஜ்ல இருந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒன்னா படிச்சதுனோ, இதுக்கு முன்னாடி ஈச்சன் இறந்தது எனக்கு தெரியாது, இப்பதான் அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதா நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவன் நினைவிடத்துக்காக அஞ்சலி செலுத்த வந்தானு ரொம்ப ஃபீல் பண்ணி நல்ல மாதிரி என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சோம், என் குழந்தை கூடயும் ஜெல்லாக ஆரம்பிச்சான். ஜாக்கிங் போனா ஷாப்பிங் போனா அடிக்கடி நாங்க மீட் பண்ற மாதிரி இருந்தது. அப்படியே எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட ஒரு நாள் என் முன்னாடி நேல் டவுன் பண்ணி எனக்கு மேரேஜுக்கான ப்ரொபோசலை கொடுத்தா. ஆனா நான் என் லைஃப்ல என் ஹஸ்பண்டை தவிர வேற எந்த மெனுக்கும் இடையிலன்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவன் ஸ்டாப் ஆகல, அடிக்கடி என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். என் குழந்தை கூட ரொம்பவே ஜெல்லானா. தனக்கு அப்பா இல்லைன்னா ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு என் குழந்தைய அந்த அளவுக்கு ஹாப்பியா பார்த்துக்கிட்டா. என் பையனுடைய பர்த்டே விஷயம் தனக்கு அப்பா வேணும், அதுவும் தனக்கு லீடா அப்பா வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என் பையன் மனசுல இடம் பிடிச்சா. அந்நேரம் பார்த்து மறுபடியுமே அவன் எனக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணினா. என் பையனுக்கும் அவனை பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாம எனக்குமே அவன் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்ததால அவன் மேரேஜ் ப்ரப்போசல் ஏத்துக்கிட்டான். தென் 2 பேருக்குமே கிராண்டா மேரேஜ் நடந்தது. எங்க லைஃபும் ஹாப்பியா தான் போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள் ஸ்கூல்ல என் பையனை டிராப் பண்ண போகும்போது தவறுதெல்லாம் மறந்து போய் வீட்லயே என் போனை வச்சுட்டு வந்துட்டேன். சோ போன் எடுக்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது தான் அந்த லீயோடைய சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது தெரியாம என் குழந்தைய நான் டிராப் பண்ண போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஆளை வச்சு என் ஹஸ்பண்ட கார் ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார் டிரைவர் கிட்ட
கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். அப்படி அவங்க என்ன பேசினாங்க தெரியுமானா அவனுடைய கான்வர்சேஷன் தான் இப்ப காட்டுறாங்க. இவன் சொல்லி ஆக்சிடென்ட் பண்ண அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த லீக்கு கால் பண்ணி நீங்க சொல்லி தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈச்சன் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓவா இருந்த அந்த ஈச்சனை நான் காரை வச்சு ஹிட் பண்ணேன். அதனால தானே நீங்க அந்த ஈச்சனுடைய வைஃபையே கரெக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி இப்போ அந்த ஈச்சன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கே நீங்க தான் சிஇஓவா இருக்கீங்க. இதுக்காக தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஸோ உங்க ஆசையை தான் நிறைவேற்றிட்டல. அதுக்காக ஆக்சிடென்ட் பண்ண குற்றத்துக்காக 2 வருஷமா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க என்னன்னா வெறும் 3 மில்லியன் மட்டும் தான் பணம் கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் இப்போ நல்ல பொசிஷன்ல இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாதான் என்னவான்னு இன்னொரு 3 மில்லியன் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். என்னடா மிரட்டி பாக்குறியா? நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈச்சனை காரை வச்சு ஹிட் பண்ண சொல்லி அவனை காலி பண்ணது மட்டும் என் வைஃப் கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயாவது சொன்னு வச்சுக்கோயேன். அந்த ஈச்சனை எப்படி பரலோகம் அனுப்பி வச்சனோ அதே மாதிரி ஒன்னே அனுப்பி வச்சிருந்தானே அவனை பிடிச்சி இவன் மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுறாங்க. அட பாவி, என் புருஷ சத்தத்துக்கு நீ தான் காரணமான அந்த பதட்டத்துல போனை கீழே போட்டுறாங்களா? அவனும் சவுண்டு கேட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு வெளியில வரான். உடனே ஹீரோயின் கடகடன கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் நின்னுக்கிட்டு, ஹனி நான் போனை மிஸ் பண்ணிட்டேன், அதான் போன் எடுக்க வந்தேன்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சுட்டு வெளியில போறாங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே போறா? ஒருவேளை பெட்ரூம்ல இருந்து பேசினதெல்லாம் இவருக்கு காதுல விழல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவனுமே அதை கேஷுவலா விட்டுறான். ஆனா ஹீரோயின் தான் பேசின ஒட்டு மொத்தத்தையும் காதுல வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவ முன்னாடி சமாளிக்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியில உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நினைச்சாலும் போலீஸ் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ங்கிறதால அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் அவங்க கிட்ட சுத்தமாவே இருக்காது. ஒண்ணு அந்த லீயே அவன் வயல உண்மையை ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் சொல்லி செய்ய சொன்னால அந்த கார் டிரைவர் அவன் வந்து போலீஸ் கிட்ட லீ சொல்லி தான் நான் செஞ்சேன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அவன் வாயால எப்படியாவது உண்மையை வர வைக்கலாம் தான் இன்னுமே ஹீரோயின் அவன் கிட்ட அந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் இந்த ஜியா கிட்ட சொல்லவும் உண்மையாவ சொல்றீங்க, என்னால இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சொல்றா. நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. இப்போ சொல்லு, இதுக்கு மேலேயும் உன் டைமை வேஸ்ட் பண்ணி அவனுக்கு ஒரு மிஸ்டர்ஸாக இருக்க நீ ஆசைப்படுறியான்னு கேட்கவும், என்ன பேசுறீங்க, நான் ஒன்றும் அவருக்கு மிஸ்டர்ஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் அவர் உங்களுக்கு பண்ணாரா பண்ணலையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா போயா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட உண்மையாக தான் இருக்காரு, என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறான்னு சொல்லவும், எது உண்மையாக லவ் பண்ணுறானா? அந்த லீயை பொறுத்த வரைக்கும் உண்மையான காதல்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் அவனுக்கு 5 6 7 8ன்னு சொல்கிறாங்க. போது நிறுத்துறீங்களா? இதுக்கப்புறம் அவரை பற்றி என்கிட்ட தப்பு தப்பெல்லாம் பேசுகிறத வச்சுக்காதீங்க. அவர் என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறாரு, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா லீ கிட்ட இருந்தா ஹீரோயினுக்கு கால் வருது. பாரு, இவ்வளோ நேரம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்தால உன் பாய் ஃப்ரெண்டு அந்த பொறுப்புக்கு தான் கால் பண்றான்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல தான் போடுறாங்க. சொல்லுங்க லீ, என்ன விஷயம்னு கேட்கும்போது இப்போதாம்மா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வர, ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பேன்னு சொன்னியே, கம்பெனிக்கு என்ன ஸ்நாக்ஸ் வந்து சரிலையே, என்ன பண்றேன்னு கேட்கவும், ஐயோ சாரிங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததால திடீர்னு வெளியில வந்துட்டேன், கொடுத்து அனுப்ப முடியலன்னு சொல்லவும், சரிம்மா சரிம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன், இந்த உலகத்திலே நான் லவ் பண்ற ஒரே ஒரு பொண்ணுன்னா அது என் வைஃப் நீ மட்டும்தாம்மா, உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படி எப்படின்னு ஒரு 5 6 லவ் டைலாக்கை விட்டுட்டு சரி வீட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. கேட்டல எப்பயாவது அவனை பற்றி உனக்கு புரியுதானே ஹீரோயின் கேட்கவும், பார்த்தா அப்போ கூட அந்த பொண்ணை நம்ப மாட்டேங்கிறா. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னையும் அவரையும் பிரிக்க ஏதோ பிளான் பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், இதை பற்றி நான் அவர்கிட்ட நேராகவே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போக ட்ரை பண்ணும்போது, இங்கே பாரு செய்யா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பு, அவன் நல்லவன் கிடையாது, அவன் சரியான பேர்வர்டு, அதோட பண பேரசை பிடிச்சவன், பணத்துக்காக என் ஹஸ்பண்டை காரை வச்சு ஹிட் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணி இப்போ என் ஹஸ்பண்டுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவன் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஒரு பண பேரசை பிடிச்சவன், தயவு செஞ்சு அவனை நம்பி போய் அவன் காதல் வேலையை விழுந்து கஷ்டப்படாதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்பவே இந்த ஜியா பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இல்ல நீங்க போய் சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அங்க இன்னொரு பொண்ணுமே உட்காந்துருக்கத காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத கான்வர்சேஷனை அந்த பொண்ணுமே கேட்டுட்டு இருக்கா. விடுங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லிக்கிட்டே வரா. இந்த பொண்ணை பார்த்துட்டு அம்மா நீங்க யாருன்னு ஜியா கேட்கிறா. என்னுடைய பேரு ஷென், நான் தான் ஈச்சனுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர், அது மட்டும் இல்லாம நாளைக்கு அந்த லேக்கு லவராக போறவன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்போ புதுசா வந்திருக்காளையா இந்த பொண்ணு தான் ஈச்சோடைய சிஸ்டர், அதாவது ஹீரோனுடைய நாத்தனாரு. சோ தான் அண்ணனுடைய சாவுக்கு காரணமான ஹீரோவா ரிவெஞ்ச் எடுக்கதான் அவங்க சிஸ்டர் இல்லாவான ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்கவும் இந்த ஜியாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு வராங்களேன்னு பாத்துட்டு இருக்கா. இங்க பாரு ஜியா, நாங்க சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த லீயை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா இதை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே கேட்காம நாங்க சொல்ற இடத்துக்கு நாளைக்கு அவனை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஜியா பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஷென் இருக்கா இல்லையா, ஹீரோனுடைய சிஸ்டர் இல்ல, அந்த பொண்ணு மேலாம் பர்ஃபியூம் போட்டு பயங்கரமா ரெடி ஆகி ஹீரோவை செடியூஸ் பண்ணதான் சேல்ஸ்க்கெல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் பாத்தீங்கன்னா அவளை பார்த்ததுமே விழுந்துட்டான், பயங்கர டாக்ஸிக்கா பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படியே அந்த பொண்ணை திங்கிற மாதிரி பாக்குறத பக்கத்துல நிக்கிற ஜியாவுமே பாக்குறா. ஒருவேளை அவளுங்க சொல்றது உண்மையா தான் இருக்குமோன்னு இப்பதான் அவளுக்கு ஒரு டவுட் வருது. இங்க ஷென்னோ வாங்க மேடன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு புதுசா வந்த டிசைன் சொல்லிட்டு ரொம்பவே ரேரான கலெக்ஷனை தான் காமிச்சிட்டு இருக்கா. அது பார்த்தா பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல என்ன ஜியா கேட்கும் போது,
பக்கத்துல நிக்கிற ஹீரோவும், அதனால என்ன ஹனி, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் உனக்காக நான் அதை எடுத்து தர தயாரா இருக்கேன்னு சொல்லி இப்போ ஒருத்தி கிடையாது 2 பேருமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். பாருங்க மேடம், உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காரு, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லி ஷென்னும் அவங்கிட்ட இம்ப்ரெஸ் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கா. தென் ஜியாவும் அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்த மாதிரி, லீ நீங்க பாத்துட்டு இருங்க, நான் போய் ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை தூக்கிட்டு அந்தான போகவும் இவன் வேலையை கட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே நைஸா ஷென்னு கிட்ட, அப்புறம் நீங்க பேசுறது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு, என்ன ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் சொன்னீங்களே, அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸை வாங்கி கொடுக்க போறீங்க, உங்களை மாதிரி கேரிங் ஆனா ரிச் ஆனா அதுவும் ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காதுன்னு அவனுக்கு மேல இவ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் அப்படியே மாறி மாறி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்க ஹீரோயின் ஹஸ்பண்ட், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஜுவல்லரி ஷாப்ல தனியா வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினே திடீர்னு பார்க்கவும் இவனுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. ஐயோ ஜியா வர அந்த பக்கம் ஃபோன் பேச வர போயிருக்காளே, இவ வந்ததை அவ பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்க. அப்போ இவனுக்கு ஏத்த மாதிரி உடனே ஷென் என்ன சொல்றனா, வாங்க மேடம் வாங்க, சார் உங்களுக்காக தான் சர்ப்ரைஸ் கொடுக்க கிஃப்ட் வாங்க வந்தாரு, பாருங்க இந்த நெக்லஸை கூட உங்களுக்காக தான் பார்த்துருந்தாருன்னு சொல்லி ஜியா கிட்ட காட்டினா அதே நெக்லஸை ஹீரோயின் கிட்டையும் காமிச்சிட்டு இருக்கா. ஆமாம்மா ஆமா, உனக்கு பர்த்டே வரப்போதில் அதுக்காக தான் உனக்கு சர்ப்ரைஸாக இதை எடுத்துட்டு வந்து கிஃப்டாக கொடுக்கலாம்னு நினச்சா, அதுக்குள்ளே நீயே பார்த்துட்டு சரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் ஹீரோயினும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு சேல்ஸ் கிளக்கிட்டா, இங்கே பாருமா என் வைஃபுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கா, சீக்கிரமா இதை ரேப் பண்ணி கொடுங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லி ஜியா ஃபோனை பேசிட்டு வரதுக்குள்ள எப்படியாவது ஹீரோயினே அங்கேருந்து கிளப்பி ஆகணும்னு சொல்லி அவசரமா அதை பேக் பண்ணி வாங்கிக்கிட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு வரான். ஏங்க இருங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமா என்ன பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மெதுவாகவே நடக்கலாமேன்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலி எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்தது, கம்பெனியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை நான் அட்டென்ட் பண்ண போயே ஆகணும், ஸோ நான் இப்போ அவசரமாக கிளம்பணும்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு எப்போதும் கம்பெனி ஒர்க்கு தான் முக்கியம், நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்க, நானே வீட்டுக்கு கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை காரில் அனுப்பி விட்டுட்டு அவன் கொடுத்த நெக்லஸை குப்பத்தட்டில் தூக்கி போட்டுறாங்க. இங்கே அந்த லேயும் காரில் போயிட்டு இருக்கும்போதே ஜியாவுக்கு தான் கால் பண்ணி, சாரிம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, ஸோ நான் அவசரமாக கம்பெனிக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், இன்னும் நாளைக்கு மீட் பண்ணலான்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஜியாவுக்குமே அவன் எந்த மாதிரியான கேரக்டர்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னது உண்மைதான், அவன் இந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டராக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இதோட ஸ்டாப் ஆகல, இன்னுமே நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, இப்போ போயிருக்கான்ல அவன் நேரம் கம்பெனிக்கு போக மாட்டான், திரும்பி வருவான் பாருங்கன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரியே இல்லையே இருக்கான் இல்லையா, அவன் டிரைவர் கிட்ட வண்டியை ஏற்றிடுங்க நேராக ஜுவல்லரி ஷாப்புக்கு போங்கன்னு சொல்றான். அதான் ஷென்னை விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா, இவன் கம்பெனிக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னதால ஹீரோயினும் ஜியாவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ போனா ஷென்னு கிட்ட நல்லா ஃப்ரீயா ஃப்ளோட் பண்ணலாம் தான் கிளம்பி போறான். அங்க பார்த்தா ஷென்னை இவனை பார்த்துட்டு, வாங்க சார் என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க, இப்போ யாருக்காக நெக்லஸ் எடுக்க வந்திருக்கீங்க, உங்க வைஃப்காகவா இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவான்னு கேட்குறா. 2 பேருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடையிலே ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ் எடுத்து காமிக்க சொல்றான். அவளும் எடுத்து காமிச்சு, இதுதான் இங்க இருக்கிறதுலே பயங்கர எக்ஸ்பென்சிவானதுன்னு சொல்லவும் அந்த நெக்லஸை அப்படியே அவ பக்கமே தள்ளி வச்சு, இந்த நெக்லஸ் பார்க்க ஒன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, ஆக்சுவலி இந்த நெக்லஸை நான் உனக்காக தான் வாங்கினா, நீயே வச்சுக்கோ, என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கையெல்லாம் டச் பண்ணி பயங்கர ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயின் ஜியாவை கூட்டிட்டு வந்து, பாரு முழு சந்திரமுகியா மாறி இருக்க உன் மனைவி கங்காவை பாருங்கிற மாதிரி, பாரு நீ லவ் பண்ண அந்த பொறுக்கியோட லட்சணம் இதுதான் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அவ கண்ணு முன்னாடியே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கத பார்க்கவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, மத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடுறால ஃப்ராடு பையன், இவனுக்குலாம் நல்ல லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு என்ன கேளுங்கன்னு சொல்றாங்க. தென் நைட் ஆகுது, ஹீரோயின் கூட உட்காந்து தான் லீ டின்னர் சாப்பிட்டு இருக்கான். பாருமா இப்பெல்லாம் நீ ரொம்பவே அழைச்சு போயிட்ட, சரியா சாப்பிட்றதுலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தட்டில் நிறைய டிஷ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கா. நீங்க என் மேல இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு, ஆமாங்க கம்பெனில ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும், நல்லா போயிட்டு இருக்குமான்னு சொல்றா. என்னன்னு தெரியலங்க, லாஸ்ட் நைட் என் கனவுல ஏச்சன் வந்தாரு, அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, அவரை ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார் டிரைவரை சும்மா விடக்கூடாது, அவனை ரிவெஞ்ச் எடுக்க சொன்னான்னு சொல்லுவோம். அதை கேட்கவே இவனுக்கு பயங்கரமா புறையிறது. டிரைவரை பத்தி பேசினா உங்களுக்கு எங்க புறையிறது, இந்தாங்க தண்ணியை குடிங்கன்னு சொல்லி தண்ணியை கொண்டாந்து கொடுத்து அவன் தலையிலலாம் தட்டி கொடுக்குறாங்க. அவனும் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஏமா இப்போ போட்டு குழப்பிட்டு இருக்க, அதான் அந்த டிரைவர் அப்பவே குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினதால தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் ஆயிட்டா, அவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை அவனுக்கு கிடைச்சிச்சு, இப்போ போய் எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க, விடுமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜியா கிட்ட இருந்தா போன் கால் வருது. இவனை நம்பரை பார்த்துட்டு போனை கவிழ்த்து வைக்கிறான். ஏதாவது முக்கியமான கால் இருக்க போது கால் அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேணும்னே கிச்சன் பக்கம் போறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவ என்ன சொல்லனா, எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு, இமீடியட்டா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனி கிட்ட கம்பெனியில் இருந்ததாம்மா எனக்கு கால் வந்தது, நான் அவசரமாக கம்பெனிக்கு போகணுன்னு போய் சொல்லிட்டு ஜியாவை பக்கம் தான் கிளம்புறான். அவன் அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் ஜியாவுக்கு தான் கால் பண்ணி அவன் வந்துட்டு இருக்காங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஷென்னை பக்கம் தான் இவங்க கிளம்புறாங்க. இங்கே ரோட்டில் ஒருத்தவன் புலம்பிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் ஜின்னு. இவனை வச்சு தான் லே ஈச்சனுடைய காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த கார் டிரைவர் தான் இவன். இவனை ஷென்னு ஹீரோயினும் சேர்ந்து நோட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பிளானை இவனை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இந்த கார் டிரைவர் ரோட்ல வந்துட்டு இருந்தா இல்லையா, அவனுக்கு ஆப்போசிட்ல சில ரவுடி பசங்க அவனை வழி மறிக்கிறாங்க. என்னடா கடை வாங்கும் போது சுத்தி சுத்தி வந்தா இப்போ
உங்களால ஆளையே பார்க்க முடியல, எப்ப பணம் கொடுப்பேன்னு கேட்க அவனும் அங்கிருந்து ஓட பாக்குறான். உடனே அந்த ரவுடிங்கெல்லாம் பிடிச்ச அவனை லாக் பண்ணி இழுத்துட்டு வராங்க. அந்த கும்பலோட ஹெட் இந்த பையன் இருக்கான் இல்லையா, கொடுத்த பணத்தை கேட்டா ஓட பாப்பியா, எப்பட பணம் கொடுப்பேன்னு சொல்லி அவன் மூஞ்சில காலை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான். ஐயோ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறான். சரி லாஸ்டா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அவனை 3 நாள்ல மட்டும் நீ பணத்தை தரலன்னு வச்சுக்கோய, இப்போ ஓட பார்த்தல அந்த மாதிரி ஓடுறதுக்கு காலம் இருக்காது, இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய் இருக்காதுன்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டுட்டு போறான். இந்த ரவுடி பையன் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலி இவன் ஹீரோயினுடைய ஆளு தான். அங்க அந்த ஜின்ன மிரட்டுற மாதிரி மிரட்டி விட்டுட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டா நம்ம பிளான் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் இங்க லீயை தான் காமிக்கிறாங்க. ஜியா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஜியாவும் அவனை நம்ப வைக்க வாங்கன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கா. நான் உங்க மேல ரொம்பவே கோவமா இருக்கேன், எதுக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரம்லயே போயிட்டீங்களேன்னு கேக்குறா. அதான் வாங்கிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, கம்பெனில ஒரு முக்கியமான கால் வந்தது, அவசரமா நான் கிளம்புறேன்னு. அப்புறம் என்ன, இன்னைக்கு இல்லைனா என்ன, நாளைக்கு வா, ஒன்னு இல்ல 2 கூட வாங்கி தரேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறான். அப்படியே அவ கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது அவனை ஸ்டாப் பண்ணி இருங்க வீட்டுல சேஃப்டி பாக்கெட் இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்படியே நைஸா அவங்கிட்ட இருந்து எஸ் ஆகிடுறா. இவனும் அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமேட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஜின்ன கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்க ஹிட் அண்ட் கேமரா வச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது அவன் வாயிலேருந்து ஈச்சன் அவன் தான் காரை வச்சு ஹிட் பண்ண சொன்னாங்கிற வாக்குமூலத்தை வாங்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஜின்னுடைய நம்பரை பார்த்ததுமே பயங்கரமா நர்வஸ் ஆகுறா. நான் தான் ஆல்ரெடி உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருக்கான். இங்க பாருயா, நீ கொடுத்த பணம் எனக்கு பத்தல, இன்னொரு 5 மில்லியன் மட்டும் பணம் கூட உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரின்னு சொல்றான். இங்க பாருடா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, இதுக்கப்புறம் என்கிட்ட பணம் கிடையாது, 1 ரூபாய் கூட என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லவோ, எது பணம் கிடையாதா, அவ்வளோ பெரிய கம்பெனியுடைய சிஇஓ நீ, உன்கிட்ட பணம் இல்லையா, இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஈஷனை காரை வச்சு ஹிட் பண்ணாம இருந்தா உனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குமா, நீ மட்டும் எனக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோய, நாளைக்கே போயிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட உன் முத புருஷன் ஈச்சனை போட்டு தள்ள பிளான் சொன்னதே உன் 2வது புருஷன் லீதாங்கிற உண்மையை சொல்லிடுவேன். அவளுக்கு மட்டும் அவ புருஷன் செத்ததுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோய, அடுத்த செகண்டே நீ ஜெயில தான் இருப்ப, உன் நிலைமை என் நிலைமையை விட ரொம்பவே மோசமாயிடும், வசதி எப்படின்னு கேட்கறான். ஏண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இப்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா, மொவனை நீ மட்டும் என் கையில கிடைச்சன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றத கேமரா வழியா பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் ஷென்னும் அப்படிதான் உண்மையை சொல்றான்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லீ என்ன நினைச்சான்னு தெரியல, அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட. சரி வெயிட் பண்ணு, நானே உனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்க ஹீரோயினுக்கும் ஷென்னுக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆகுது. பாரு எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லா இருக்கான்னு, சரியான கேடியா இருப்பான் போல. எங்க அந்த டிரைவரோ பேசும்போது வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அதை வச்சு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிடுவானு பயந்து பேசும்போது கூட வார்த்தைகளை ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் போல இருக்கேன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க லீயும் அவசரமா அந்த ஜின்ன பக்கம் தான் கிளம்பிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஜியா வந்து என்னங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு ஹனி, எனக்கு டைம் இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவசரமா போயாகணும்னு சொல்லிட்டு அந்த ஜின்ன பக்கம் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் கிளம்பினதுமே ஜியா ஹீரோனிக்கு தான் கால் பண்ணி அவன் கிளம்பிட்டா, அடுத்த நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த லேயும் பார்க்கிங் ஏரியாவில இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. எப்படியா இருந்தாலும் அவன் ஜின்னை மீட் பண்ணி அவனுக்கு பணம் கொடுக்க தான் போவான். இப்போ பொண்ணு அவனை கையும் களமா பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஒரு ஆளு அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனா இந்த லே என்ன பண்ணிடுறான்னா, போற வழியிலே அவனுடைய ஆளு இன்னொருத்தவனுக்கு கால் பண்ணி அந்த ஜின்னோட அக்கௌண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாம 5 மில்லியன் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு தான் போறான். அவன் வீட்டுக்கு போற ரூட்டை பார்த்து ஹீரோனுடைய ஆளும் ஹீரோனுக்கு கால் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, அந்த ஜின்ன அவர் மீட் பண்ணல, நேரா வீட்டுக்கு தான் வரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்க ஹீரோனிக்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த தடவை தப்பிச்சிட்டா கண்டிப்பா அடுத்த தடவை மாட்டுவடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் மறுநாள் ஆகுது, லே ஷென்னை தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஷென்னை அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸை கழுத்துல வர போட்டிருக்காளா, அதை பார்த்துட்டு இந்த உலகத்துல நீ தான் ரொம்பவே அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வேற இவ்வளோ எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா நானே ஒரு சாதாரண சேல்ஸ் கேளு, எனக்கெல்லாம் இது அவசியமானு கேட்குறா. யார் சொன்னது நீ சாதாரண சேல்ஸ் கேளுன்னு, நாளையிலேருந்து என் கம்பெனியில் நீ தான் என்னுடைய செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரிங் கொடுக்குறான். என்ன விளையாடுறீங்களா, நான் ஒரு டிகிரி கூட முடிக்கல, நான் எப்படி செக்ரட்டரிலாம் இருக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அவளும் அவன் கொடுத்த அப்பாயின்மெண்ட் கவரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏதோ தெரியாத மாதிரியே என்னது இது ஏச்சியன் குரூப் ஆஃப் கம்பெனின்னு போட்டிருக்கு, அதுதான் இந்த சிட்டிலேயே பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நீங்க, அப்போ நீங்க தான் ஈச்சனான்னு கேட்குறா. நான் ஈச்சன் கிடையாது, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் ஈச்சன், என்னோட பேரு லீ ஜிவி, நான் ஈச்சனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு விதத்தில் அவனுக்கு பிரதர் முறையும் கூட, இப்போதைக்கு அந்த கம்பெனியவே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இருடா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவன் உண்மையான முகத்தை வெளியில காட்டாமலே இருப்பேன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது லேக்கே கம்பெனிலேருந்து தான் கால் வருது. இவனும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும் போது இங்க ஜியான ஒரு லேடி உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி கம்பெனியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களால வர முடியுமான்னு கேட்கவும் இவனுக்கு பயங்கர நர்வஸ் ஆகுது. அங்கேயே அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. என்னங்க மிஸ்டர் லீ உங்க லவரான்னு கேட்கவும் அவ என் லவர்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அதான் நீங்க இந்த அளவுக்கு பேனிக் ஆகும் போதே தெரியுதே, ஸோ அதை வச்சு தான் கெஸ் பண்ணங்கும் போது பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ பயங்கர ஸ்மார்ட்டா தான் இருக்க, ஒன்னு மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை, நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க, அவனுடைய கேபின்ல தான் ஜியா உட்காந்துருக்கா. அவளை பார்த்ததுமே ஓடி வந்து ஹனி நீ எப்படி இங்க வந்தா, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கறா. ஏன் நான் உங்களை பார்க்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதா, உங்ககிட்ட ஒரு முக்கிய
முக்கியமான விஷயத்த தான் சொல்ல வந்தேங்கும் போது எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ எதுக்கு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுலயே மும்பரமா இருக்கீங்க? அது சரி, இந்த கம்பெனிக்கே நீங்க தான் பாஸ், இதை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இதுக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லைன்னு கேக்குறா. எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம், வீட்டுல வந்து எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு தானே, இப்போ எதுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? எதுவா இருந்தாலும் பிறகு சொல்றேன், முதல்ல வான்னு சொல்லி அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு இழுக்கவும் அவ செம்ம கோவப்படுறா. அவ கையில வச்சிருந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்கிட்ட தூக்கி போட்டு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உங்க குழந்தை என் வயித்துல வந்துட்டு இருக்கு, அதை சொல்லதான் வந்தா போதுமான்னு கேக்குறா. அதை கேட்கவும் அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறான். என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா? நம்ம சேஃப்டியா தானே இருந்தோம், அப்படி இருக்கும்போது நீ எப்படி பிரெக்னென்ட் ஆனான்னு கேட்குறான். அதான் எனக்கும் தெரியல, ஆனால் நான் பிரெக்னெண்டாக இருக்கேன், ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க, சீக்கிரமா என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து பணம் உங்களுடைய எதுவுமே எனக்கு தேவையில்ல, என்னை ஜஸ்ட் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாப்பியான லைஃபை நம்ம குழந்தை கூட வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை மேரேஜ் பண்ணிக்காம விட்டுவனா, சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃபை வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியா ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்கா. என்னால முடியல, அவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இதுல நீங்க சொன்னீங்கன்னு வேற அவங்கிட்ட போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நான் அவங்கிட்ட பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறது? அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என் பக்கத்துல வந்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத சியா, அவனுக்கு சீக்கிரமாவே ஒரு ஃபுல் ஸ்டாப்பா வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷென்ன கிட்ட இருந்தா ஹீரோனிக்கு கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி சொல்யூஷன் என்ன விஷயம்னு கேட்கும் போது, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அந்த டேஷ் என்ன ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லியிருக்கா, என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஓ அந்த அளவுக்கு போயிட்டானா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் சொன்ன இடத்துக்கு நீயும் போ, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. நைட் ஆகுது, ஹீரோயின் கூட தான் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கான். அப்பப்போ போனை வர பார்த்துட்டு இருக்கான், வாட்சை வர பார்த்துட்டு இருக்கான். என்னங்க அடிக்கடி வாட்சை வர பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயாவது அவசரமா போகணுமான்னு கேட்கவும், ஆமாம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும், ஸோ அதுக்காக தான் வாட்சை பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, என்ன எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஷென்னை மீட் பண்ணதா ஹோட்டல் ரூம் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க கரெக்டான நேரத்துக்கு லியோ கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இருந்தா ஹீரோயினுடைய ஆளும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவன் வந்துட்டா, இன்னும் 5 நிமிஷத்துல அந்த ரூமுக்கு போயிடுவான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. இங்க ஹீரோயினும் பயங்கர வெறியோட அவனை தேடி அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க லீ பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம்லாம் போட்டு ஷென்னுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே ஷென்னுமே அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள வரா. என்ன நீ இன்னைக்கு இவ்வளோ ப்ரெட்டியா இருக்கியன்னு சொல்லிட்டு அவ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்ட்டு போகும்போது, உங்க மேல எனக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றா. சரின்ட்டு அவனுமே குளிக்க போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஷென்னு ஹீரோனிக்கு தான், இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கார்ட்ஸோட அந்த ரூமை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஷென்னு என்ன பண்றானா, ஹீரோயின் வந்தா டக்குன்னு திறக்கிற மாதிரி அந்த ரூம் டோர் எல்லாம் அன்லாக் பண்ணி லாக் பண்ணாம சும்மா சாத்தி வைக்கிறா. அவனும் குளிச்சுட்டு வெளியில வரான். இவளும் அவனை செடியூஸ் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தென் இவனும் அவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோயின் கார்ட்ஸோட உள்ள வந்து அவன் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்துறாங்க. ஏ யார் நீங்க, முதல்ல போட்டோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் அவங்க முகத்தை காமிக்கிறாங்க. லீ நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இல்லம்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, ஆக்சுவலி அவ என்னுடைய செக்ரட்டரி தான், ஒர்க் விஷயமா தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஓ உங்களுக்கு ஒர்க் விஷயமா பேசுறதுக்கு பெட் தான் கிடைச்சதா, அதுவும் பெட்ல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் ஒர்க் விஷயமா பேசுவீங்களான்னு கேட்கவும், இங்க பாரு சுஷி, நான் போயிட்டு உனக்கு துரோகம் பண்ணுவேனா, இந்த உலகத்திலே நான் லவ் பண்ற ஒரே பொண்ணுனா அது நீ மட்டும்தான், எதுக்கு என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறான். போதும் நிறுத்திரியா, கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, எவ்வளவு பெரிய துரோகினி, உனக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு தங்கறதுக்கு வீடு என் கம்பெனில இருந்து எல்லாத்தையும் கொடுத்தேனடா, எனக்கு போய் துரோகம் பண்ண உன்னால எப்படா முடிஞ்சது, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கும் போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒழுங்கா என் ஏஜென்ட் கம்பெனி என்கிட்டே ஒப்படைச்சிட்டு என் வீட்டு பக்கமே வராதா, எங்கேயாவது ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. கம்பெனி ஒப்படைச்சுன்னு சொன்னதுமே அவன் பயங்கரமா ட்ரிகர் ஆகுறான். இல்ல கம்பெனி எல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது, ஏஜென்ட் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஇஓ நானு, என்னால எப்படி கம்பெனி விட்டு கொடுக்க முடியும், என்னால போக முடியாதுன்னு சொல்றான். இதை என் முன்னாடி சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட நர்வஸா இல்ல, எவ்வளவு தைரியம் தான் அந்த கம்பெனி பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைச்சா என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு இருப்ப, இன்னையோட எல்லாமே முடிஞ்சது, இதுக்கப்புறம் ஏஜென்ட் குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்குறாங்க. அவனும் ஹீரோயின் கையில கல்லாம் விழுந்து கெஞ்சி பாக்குறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நம்ம 2 பேரும் எவ்வளவு வருஷமா ஒன்னா இருக்கோம், அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டை ஏச்சனுக்காக தான் நீ என்ன மன்னிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவன் வயல ஏச்சன்னு பேரை சொன்னதுமே அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, ஏச்சனுங்கிற பேரை சொல்ல கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, உனக்கு இன்னும் 3 நாள் டைம் தரேன், ஒழுங்கா கம்பெனியோடைய எல்லா ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடு, இதுக்கப்புறம் கோர்ட்ல
கோர்ட்ல தான் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ நேரா ஹீரோயின் அவங்க கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, மிஸ்டர் லீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க, எதுவா இருந்தாலும் மீட்டிங் போட்டு பேசலாம்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்களா மிஸ்டர் லூ, நாளையிலேருந்தே நீங்க ஒன்று பண்ணுங்க, அவன் மட்டும் கிடையாது, நீங்களுமே என் கம்பெனி பக்கம் வந்துடாதீங்க, ஏன்னா இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்களையுமே வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க லீயை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டு வாசல்ல தான் கொற்ற மழையில ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கார் வரவும் இவனும் ஹீரோயின் கிட்ட ஓடி போய், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுமா, பாரு கொற்ற மழையில நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுமா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். கையில இருக்கிற கொடைய தூக்கி போறான்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன சொன்னான்னு கேட்கும்போது, கையில இருக்கிற கொடைய தூக்கி போறான்னு சொன்னேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லவும் அவனுமே தூக்கி போட்டுட்டு, பாரு உனக்காக நீ சொன்னங்கிறதுக்காக நான் கொடைய கூட தூக்கி போட்டுட்டேன், சுஷி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பா இந்த மாதிரி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன், என்னால நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கவும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே இதே இடத்துல இவ்வளவு மழையில நீ நேல் பண்ணிருக்கணும், அதுவும் காலையில வரைக்கும் நேல் பண்ணிருக்கணும், ஒருவேளை அந்த மாதிரி நீ பண்ணினா அப்ப வேணா உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இவனுக்கும் வேற வழியே இல்ல, விடிய விடிய அவ்வளவு மொழியில நேலன் பண்ணபடியே இருக்கான். தென் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் ஆபீஸ் போக கிளம்பி வெளியில வராங்க. பார்த்தா அது வரைக்குமே அவன் வீட்டு வாசலே தான் படுத்திருக்கான். நைட்டு ஃபுல்லா நீல் டவுன்ல இருந்ததெல்லாம் அவனால எழுந்து கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் காலு பெயின் ஆகி போயிருக்கு. இங்க பாரு சுஷி, நைட்டு ஃபுல்லா நான் நீல் டவுன்ல இருந்தேன், எப்படியா இருந்தாலும் நீயும் சர்வீலன்ஸ் கேமராவில பாத்திருப்ப இல்லையா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நானும் நைட்டு ஃபுல்லா நீல் டவுன்ல இருந்தேன், எப்ப கூடமா உன்னால என்ன மன்னிக்க முடியாது கேக்குறான். நைட்டு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னா, வெடிற வரைக்கும் நீ நேல் டவுன்ல இருந்தீன்னா உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் தான் சொன்னேன், பாரு இப்போ நல்லா யோசிச்சுட்டேன், என்னால உன்னை மன்னிக்க முடியாது, போடான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவனும் ஹீரோயினை விடாம அவங்க காலெல்லாம் பிடிச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் மூஞ்சிலே ஒரு எத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோயின் சென்னையும் ஜியோவும் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ஹீரோ முட்டி போடுறதை பத்தி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன் கம்பெனி பொறுப்புக்களை ஹேண்டில் பண்ணவும் என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கும், ஆனா அவ்வளவு சீக்கிரமா அவன் கிவ் அப் ஆக மாட்டான். இந்த 3 நாளையில அவனால எனக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலன்னு சொல்லவும், என்ன சொல்றீங்க அவனால உங்களுக்கு ஆபத்து வருமானு 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா கண்டிப்பா அவனால எனக்கு எந்த ஆபத்து வேணாலும் வரலாம், ஏன்னா எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக இன்னும் 3 நாள் இருக்கு. சோ இந்த நிமிஷம் வரைக்கும் சட்டப்பூர்வமா நான் அவனுடைய வைஃப் தான். ஒருவேளை இந்த 3 நாளைக்குள்ள எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா ஹஸ்பண்டுங்கிற முறையில சொத்து பத்துல இருந்து கம்பெனில இருந்து எல்லாமே அவனுக்கு தான் போகும். சோ அவனுடைய அடுத்த டார்கெட் கண்டிப்பா நானா தான் இருப்பேங்கும் போது ஜியா ரொம்பவே பயப்படுறா. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை நீங்க பண்ணணுமான்னு கேக்குறா. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. சரி இப்போ நம்மளுடைய அடுத்த பிளான் தான் என்னன்னு ஷென்னு கேட்கவும், எப்படியா இருந்தாலும் அந்த லீ நேரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருப்பா. இப்போ நீ போய் என்ன பண்ற, அவனுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை இன்னுமே அதிகப்படுத்த தூண்டி விடுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த லீயை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கெஸ் பண்ணபடியே ஹீரோயினை போட்டதுல அந்த ஜின்ன கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈச்சனை எப்படி எவிடன்ஸே இல்லாம காரை வச்சு ஹிட் பண்ணியோ அதே மாதிரி இந்த தடவை பண்ணிட்டு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஜின்னுமே கவலையப்படாதீங்க, கரெக்டா முடிச்சு கொடுத்துறேன், ஆனா போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை எனக்கு 10 மில்லியன் பணம் வேணும்னு பேரம் பேசிட்டு இருக்கான். 10 மில்லியன் இல்ல, நான் சொல்றபடி நீ வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா 20 மில்லியன் கூட நான் தர இருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்பதான் அங்க ஷென்னு வரா. என்னங்க மிஸ்டர் லீ இப்போலாம் ஆளையே பார்க்க முடியல, அதுவும் கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்பவே பிஸியா இருக்கீங்களான்னு கேட்க அவரை பார்த்ததுமே இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். எல்லாமே ஒன்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருக்கா, முதல்ல இங்க நிக்காத கிளம்புன்னு சொல்றான். என்னால உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றா. அவனும் அவளை கார்க்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஐடியான்னு கேட்கும் போது, ரொம்பவும் சிம்பிள், உங்க வைஃப் இருந்தானா கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பா, டிவோர்ஸ் கொடுத்து இந்த ஃபேமிலியை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா இந்த குடும்ப சொத்துக்களை நீங்க எதையுமே ஆள முடியாது, சோ ஒரே வழி அவளை போட்டு தள்ளுறதா, பேசாம உங்க வைஃபை காலி பண்ணிடுங்கன்னு சொல்றா. ஆல்ரெடி அவனே அதுதான் பிளான் பண்ணிருப்பான், இருந்தாலும் அவகிட்ட எதையும் காட்டிக்காத மாதிரி, அதெல்லாம் அவனு தேவையில்ல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றான். அப்படின்னு யார் சொன்னது, இப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அவ மட்டும் உங்களை டிவோர்ஸ் பண்ணானா மொத்த சொத்து உங்களை விட்டு போயிடும், அதுக்குள்ளே நீங்க அவளை காலி பண்ணி ஆகணும், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அது சரி நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற, இதனால உனக்கு என்ன லாபம்னு கேட்கறான். நான் என்னத்தை பெருசா கேட்க போறேன், ஈச்சன் குரூப் ஆஃப் கம்பெனியோட சொத்து பத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 400-500 மில்லியனுக்கு மேல இருக்கும், அதுல பாதி ஷேர்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு ரொம்பவே அசால்ட்டா கேட்கறா. அவன் தான் ஒரு பண பெயாச்சு, பாதி ஷேர்ஸை கொடுக்க ஒத்துப்பானா, ஆல்ரெடி ஜின்னு கிட்ட ஹீரோயின் உயிருக்கு 20 மில்லியன்ல பேரம் பேசிருப்பான், இவகிட்ட பாதி ஷேர்ஸை கொடுக்க அவன் என்ன முட்டாளா, இங்க பாரு ஐடியா வேணா ஒண்ணு வேணா ஒழுங்கா இங்கிருந்து போடின்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விடுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ வேணா நான் இங்கிருந்து கிளம்புறேன், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும், அப்படி தேவைப்பட்டா இமீடியட்டா கால் பண்ணுங்க, உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் கிளம்புறா. அவன் இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி என்னுடைய மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்க டர்ன் தான், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்றா. நைட் ஆகுது, சின்னதா காமிக்கிறாங்க. எனக்கு 20 மில்லியன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு காரை தான் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து அவன் காரை ஸ்டாப் பண்ணுது, யாருன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறான்.
பார்க்குறான். அங்கே பயோனுடைய ஆளுங்கள் தான் வந்திருக்காங்க. என்னடா ஜின்னு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்குறான். பார்த்தா தெரியலையா, நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன். அது சரி, நான் தான் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு என்ன வழிமறிச்சிருக்கீங்கன்னு கேட்குறான். என்ன நல்லா குடிச்சிருக்க போல இருக்கு, குடிச்சிட்டு காரை டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் குடிச்சிட்டு காரை டிரைவ் பண்ணி ஒருத்தன் ஜோலி முடிச்ச, இப்போ மறுபடியும் அதே தப்பை பண்ற பாத்தியா? நீ எல்லாம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திறந்தவே மாட்டடா. இங்க பாத்தியா, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டும் நான் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேஸ் உன் பேர்ல இருக்கு. இப்போ இந்த கேஸ் சேர்ந்ததுன்னா போலீஸ்காரங்க உன்னை வெளியில விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் உன் நிலைமை ஜெயில தான் சொல்லவும் அவன் செம்மையா பயப்படுறான். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு சொல்றான். சோ இதை வச்சு ஜின்னை ஹீரோயினி எதுவும் பண்ண விடாம லாக் பண்றாங்க. மறுநாள் லீ எதா காமிக்கிறாங்க. ஜின்னுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவன் தான் பையனுடைய கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, சொல்லியோட காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கா இங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த குடிகாரனை நம்பி ஒரு வேலையை விட்டதுக்கு நம்ம வேற யாரையாவது விட்டுருக்கலாம். இப்படி லாஸ்ட் மினிட்ல சொதப்புறானே. இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு மட்டும் அவன் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டானா மொத்தமா எல்லாமே கையை விட்டு போயிடுமேனு புலம்பிட்டு இருக்கான். சோ இவனுக்கு இப்போ வேற வழியே இல்ல, ஷென்னுக்கு தான் கால் பண்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜியா ஷென்னுட்டு 3 பேருமே அவனுடைய காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே அவன் தான் கால் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசும்போது ஷென்னு கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வர சொல்றான். ஷென்னு ஹீரோயின் கிட்டையும் ஜியா கிட்டையும் சொல்லிட்டு அவனை தேடி தான் போறாங்க. ஷென்னா இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு ஜியா கேக்குறா. அடுத்தது நீ தான் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ காதல ஏதோ ஒரு சீக்ரெட்டான பிளான சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க லீ தான் காமிக்கிறாங்க. ஷென்னோ லீயை தேடி வந்துட்டா. நான் உன் பிளானுக்கு சம்மதிக்கிறேன், உன் பிளான் என்னன்னு கேக்குறா. வேற என்ன, கடத்தல் பிளான் தான். இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவளை தூக்கிட்டு உனக்கு கால் பண்றேன், என்னுடைய ஷேர்ஸை பிரிச்சு கொடுக்க ரெடியா இருன்னு சொல்றா. இங்க பாரு, பாதி ஷேர்ஸ் எல்லாம் தர முடியாது, வேணும்னா 100 மில்லியன் தரேன், ஓகேவான்னு கேக்குறான். சரி போனா போதுனா அவன் டீலுக்கு ஓகே சொல்லிட்டு ஹீரோயினை தூக்க போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறா. எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் செத்து போயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த லீ என்ன பண்றானா, அவன் லாயரை மீட் பண்ணி ஹீரோயினுக்கு அப்புறம் அவ சொத்துக்கள் எல்லாம் தனக்கு வர மாதிரி உயில் ரெடி பண்ண சொல்லிட்டு வரான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஷென்ன லீக்கு தான் கால் பண்ணி வர சொல்றா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவனு வந்துடுறான். எங்க வாங்கும் போது அவங்கள கார்ல தான் வச்சிருக்க, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கார் ஓபன் பண்ணி காட்டுறா. அப்படியே ஹீரோயினை பிடிச்சி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரிவர் பக்கம் தான் கூட்டிட்டு வரான். பக்கத்துல ஷென்னுமே தான் வந்துட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் என்னை கிட்னாப் பண்ணிருப்ப, உனக்கு என்னடா வேணும், எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா, பெருசா என்ன கேட்டு போற, உன் சொத்து பத்து அந்த கம்பெனி எல்லாமே எனக்கு வேணும்னு கேக்குறான். இங்க பாரு, அது மட்டும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லுவா. அப்ப செத்து படின்னு சொல்றான். இவங்கள அவ வாய கிளற மாதிரி ஒருத்தவங்க உயிரை பறிக்கிறதுலாம் சட்டத்துக்கு விரோதமான செயல். இந்த மாதிரி நீ பண்றது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆல்ரெடி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்னு அவன் சொல்றான். இங்க ஷென் என்ன நினைக்கிறானா, நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா இவன் உண்மையை உளர மாட்டான், நம்ம இங்க இருந்து கிளம்பினாதான் இவ சாக போறவதானா, இவகிட்ட உண்மையை சொன்னா என்ன நினைச்சு ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவா. நம்ம இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு தூரமா போய் நினைக்கலாம்னு சொல்லிட்டு, ஹனி எதுக்கு இவகிட்ட போயிட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க, சட்டு புறன்னு இவ கதையை முடிச்சு ரிவர்ல தூக்கி போட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. எங்க ஹீரோயின் மறுபடியுமே இங்க பாரு, இந்த மாதிரி நீ பண்றதெல்லாம் சட்டவிரோதமான செயல், இந்த மாதிரி பண்ணாத, ஒழுங்கா என்ன விட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் என்ன அவனா சட்டன்னு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் என்னைக்கு இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன்னு வார்த்தையை விட்டுறா. உடனே ஹீரோயினும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ற, அப்போனா ஏஜன் இறந்ததுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதானே, அவர் செத்ததுக்கு நீ தானே காரணம், அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்டா நீ தானே உருவாக்குன, உண்மையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் செவிலிய ஒண்ணு வச்சு நானும் பார்த்துட்டு இருக்கா, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன உனக்கு பெருசா உண்மை தெரியணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது போய் தான், உன் ஹஸ்பண்ட் நானும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவனும் நானும் பரம்பரை எதிரி, அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஈவன் அவன் செத்தது கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்றேனே தவிர தான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சுன்னு உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். அதுக்கு ஹீரோயினும் எப்படியா இருந்தாலும் நான் சாக போறது உறுதியாயிருச்சு, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி விஷயம் இருக்கு, என் ஹஸ்பண்டோடைய கார் ஆக்சிடென்ட் பத்தின ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, நீ தான் அவரை அந்த மாதிரி பண்ணியான்னு கேக்குறாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். அவன் செத்ததை பத்தின ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயுமே சாக தானே போற, சோ செத்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட நீயே போய் கேள, அவனே அவங்கிட்ட சொல்லுவான்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி தள்ளி விட போறா. இங்க ஷென்னு வர பயந்துட்டு இருக்கா, உண்மையிலே தள்ளி விட்டுறணும்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா. அவனை பிடிச்சி தள்ளி விளாண்டு போகும்போது அப்பதான் ஜியா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அவனை கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறான். லீ இப்போ நீங்க உங்க வைஃபோட தானே இருக்கீங்க, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சிருங்க, உங்க வைஃபோ அந்த ஷென்னு சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ட்ராப்பை செட் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க, அங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்றா. ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். எனக்கு உங்களை பத்தின எல்லாமே தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜியை நீங்க கார் ஆக்சிடென்ட் பண்ணது முத கொண்டு எல்லாமே தெரியும், ஏன்னா நீங்க செட் பண்ண அந்த ஜென்னை இப்போ அவங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கா, அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், நீங்க சீக்கிரம் அங்கேருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்றா. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லனா அப்போ கண்டிப்பா அவ சொல்றது உண்மையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அந்நேரம் பார்த்து ஜியா சொன்னது உண்மைன்னு நம்ப வைக்கிற மாதிரியே ஹீரோயினும் இவ்வளவு நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ பயங்கர கெத்தா அவனை பார்த்து முறைச்சபடி அவன் முன்னாடி வந்து நின்று, உனக்கு மட்டும் தான் அப்லோட் பண்ண தெரியுமா, எனக்குமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஷென்னு வந்து எங்கடா அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட என்ன சூழ்ச்சி ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறா. அவ்வளவுதான் இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, ஆக
ஆகா 2 பேரும் சேர்ந்து பெருசா நம்மள சிக்க வைக்க பாக்குறாளுங்கட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஓடிட்டு இருக்கும் போதே ஜியாக்கு தான் கால் பண்ணி எங்கேயும் போயிட்டு வீட்ல ஏறி நான் உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தான் கிளம்புறான். இங்க சென்னை ஹீரோயின் கை கடலாம் அமர்த்து விட்டுட்டு என்னாச்சு எதுக்கு ஜியா திடீர்னு கால் பண்ணா பிளானை எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறா. ஆக்சுவலி இவ கிளம்புனதுக்கு அப்புறம் தானே ஹீரோயின் ஜியாவுடைய காதல அவங்க பிளானை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவளுக்கு தெரியல. உண்மையிலேயே ஹீரோயின் ஜியாவுடைய காதல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த லே கிட்ட பேச்சு கொடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சாங்கிறத ஒத்துக்க வைக்கிறேன். அப்படி முடியாத பட்சத்துக்கு நீ நாங்க நடக்கிறது எல்லாத்தையும் போன்ல பாத்துட்டு இருப்ப இல்லையா அவனுக்கு இமிடியேட்டா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லி வர சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஷென்னு கிட்ட சொல்லுவோம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வர வைக்க முடியல என்ன பண்றதுன்னு கேக்குறா. அவன் நம்ம நினைச்சதை விடவும் பயங்கர கண்டிங்க இருக்கா. இப்போ ஜியா வேலை மட்டும்தான் அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா அங்க ஜியாவை தான் காமிக்கிறாங்க. இந்த லேயும் ஜியாவோட வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்ததுமே ஜியா கிட்ட போன்ல என்கிட்ட அந்த மாதிரி சொன்னியா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். எங்க ஹீரோயினும் ஷென்னு உட்காந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹிடன் கேமரா வழியா அவங்க போன்ல பாத்துட்டு தான் இருக்காங்க. எங்க ஜியாவும் அவனுக்கு தண்ணிலாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு சரிங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் அந்த ஈச்சனை காரை வச்சு ஹிட் பண்ணத அவளுங்க கிட்ட சொல்லல ஒருவேளை சொல்லிட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்குறா. என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் எதுவுமே இல்ல இதெல்லாம் உனக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறா. உங்க வைஃப் அந்த ஜூஷியும் ஷென்னு என்ன மீட் பண்ண வந்தாங்க. உங்க ஆள அந்த ஜின்னை இப்போ அவங்களுடைய கஸ்டடியில தான் இருக்கானா அவன் தான் எல்லாத்தையும் சொன்னானா அதை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ அவனை விட்டு விலகி போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்கன்னு சொல்றா. எல்லாம் சரிதான் ஆனா உங்ககிட்ட நான் மேரேஜ் ஆனதை மறைச்சிருக்கேன் என் மேல உனக்கு கோவமே வரலையான்னு கேக்குறான். யார் சொன்னது உங்க மேல எனக்கு கோவம் இல்லைன்னு நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியும் உங்க குழந்தை வரை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. என் குழந்தை பிறக்கும் போது அப்பா இல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனாலதான் என் குழந்தைக்காக உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. அவனும் ஜியாவை ஹக் பண்ணி கவலைப்படாதம்மா நாளைக்கே அவளுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எதுக்காக நீங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க என்கிட்ட உண்மையை சொன்னா என்னவா நான் எத்தனை தடவை கேட்கிறேன். நீங்க தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன காரை வச்சு ஹிட் பண்ணதா அட்லீஸ்ட் என்கிட்ட கூடமா சொல்லக்கூடாது. நாளைக்கே உங்களுக்கு நான் மனைவியாக போறவ உங்க குழந்தைய வரை என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு இன்னமா நம்பிக்கை இல்ல நீங்க எதுக்கு உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு எப்படியோ போட்டு வாங்கி பாக்குறா. ஆனா இவன் சரியான கேடியா இருக்கான் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறான். பாரதியா எதுக்கு திரும்ப திரும்ப இதே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா நான் இதுக்காக அவனை அந்த மாதிரி பண்ண போறேன். அதுலயும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அவன் எனக்கு பிரதர் மாதிரி நான் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நானும் பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் அதை பத்தி அவன்கிட்ட துருவி கேட்டா கண்டிப்பா எதாவது கண்டுபிடிச்சிருவான்ட்டு அவளும் அதோட விட்டுறா. சரிங்க நீங்க எதையுமே என்கிட்ட சொல்ல வேணாம் ஆனா நீங்க சேஃபா இருந்தா அதுவே போதும்னு சொல்றா. இவனும் ஜியாவை உட்கார வச்சு இங்க பாரு ஜியா நாளைக்கே அவளுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி விட்டு நான் வெளியில வர வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே இருக்காது. சொல்ல போனா உன்னையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்க போறேன். இப்போ உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேக்குறான். பாருங்க எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். ஏன்னா என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லவே இல்லை இன்னைக்கு தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி நான் வேன் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சேர்மன் வேங்க் இருக்கார் இல்லையா அவருடைய ஒரே ஒரு டாட்டர் நான் தான். எங்க அப்பா கிட்ட கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு மேல சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு அவன் நம்பவே மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுல இருக்க முடியும். வேன் குரூப் தான் இந்த கண்ட்ரிலே டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி. அவ்வளவு பெரிய கம்பெனியோட ஒரே வரிசை நீன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ப மாட்டீங்கல்ல என் ஃபேமிலி ஒரு ரிச்சான ஃபேமிலிங்கிறதால எதிரிங்களால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்துதான் யாருக்கும் என்னை பத்தி தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காரு. நம்பிக்கைலன்னா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு போன் எடுத்து காமிக்கிறா. அவனும் அந்த போட்டோ பாக்குறான். அவனால நம்பவே முடியல. சரி எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கு நான் பாத்ரூம் போயிட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போறான். உடனே ஜியாவும் அவனை ஸ்டாப் பண்ணி இப்ப எதுக்கு என்கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு எழுந்து போறீங்க உங்களுக்கு மிஸ்டர் வேங்கா தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட பாத்ரூம் போறேன்னு போய் சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க தானே போறீங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணா இப்பவே இதே இடத்துல கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்றா. அவனும் அந்த பிசினஸ் மேன் வேங்குக்கு தான் கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஜியா போயிட்டு போனை பிடிங்கி அப்பா எப்படி இருக்கீங்க நான் ஜியா தான் பேசுறேன். நம்ம வேங் குரூப் ஆஃப் கம்பெனி கூட மிஸ்டர் லே கோஆபரேஷன் பண்ணிக்கணும்னு விரும்புறாரு. இப்போ அதை பத்தி தான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவருமே பரவாயில்லையே என் செல்ல பொண்ணுக்கு இப்பெல்லாம் பொறுப்பு அதிகமாயிடுச்சு நீ எந்த டெசிஷன் எடுத்தாலும் அப்பாவுக்கு ஓகே தாமான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கப்பா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு என்ன கேட்டீங்களா எப்பயாவது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா நான் தான் வேன் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ஒரே வாரிசுன்னு சொல்றா. அடிச்சுதா ஜாக் பேட்டன்னா அவனுக்கா ஹாப்பியா ஹாப்பி. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேனோடைய மகளா இருப்பான்னு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருக்கான். மறுநாள் மார்னிங்கே பாத்தீங்கன்னா லீ ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கொடுக்க அவங்க கம்பெனிக்கே வந்திருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டா கம்பெனி நம்மள விட்டு போயிடுன்னு சொல்லி பயந்துருப்பா. இப்பதான் ஹீரோயினை விடவும் ஜியா தான் பல மடங்கு பணக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா. சோ இப்போ இந்த லீயோடைய தோரணையே வேற மாதிரி இருக்கு. ரொம்பவே திமிரா ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காந்து என்ன டிவோர்ஸ் தானே வேணும் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எங்க சட்டு பொண்ணு எடுத்துக்கூட நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா என் கேர்ள் ஃப்ரெண்டு ஜியாவை தான் போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவோம். ஹீரோயினும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை முன்னாடி தூக்கி போடுறாங்க. அவனும் ரொம்பவே ஹாப்பி
ஹாப்பியா ஜியாவை மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல அதுல சைன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறான். இங்க பாத்தீங்கன்னா ஜின்னதா காமிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு விதியேன்னு போயிட்டு இருக்கான். மறுபடியுமே பையனுடைய ஆளுங்க இவனை சுத்து போறாங்க. டேய் உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை, எதுக்குடா இப்படி என்ன சுத்தி சுத்தி வரீங்க, உங்களால எனக்கு 20 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். சரிடா ஜின்னு புலம்பாத, புதுசா ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 50 மில்லியன் பணம் கிடைக்குன்னு சொல்றான். எது 50 மில்லியனா, அப்படி என்ன வேலைன்னு கேக்குறான். இவனும் அவனை கார்ல உட்கார வச்சு ஜியாவுடைய போட்டோவை தான் காட்டி, இந்த பொண்ணு ஒன்றும் சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது, நம்ம கண்ட்ரியிலே பெரிய பிசினஸ் மேனான வேன் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய சேர்மனுடைய பொண்ணு, இவளை மட்டும் நீ கடத்திட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 50 மில்லியன் இல்ல அதுக்கு மேலேயும் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளான போட்டு கொடுக்குறான். சோ பையன் சொன்ன மாதிரியே இந்த ஜின்னோடைய ஆளுங்களும் ஜியாவை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஜியாவை கடத்திட்டு போறத பையனும் ஹீரோயினும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. மேடம் நீங்க சொன்னபடியே பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு கேக்குறான். அடுத்தது என்ன, ஜியா கிட்னாப் பண்ண விஷயத்த ஜின்னு மூலியமா லீக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இங்க அந்த ஜின்னோ லீயோட நம்பருக்கு தான் கால் பண்ணி ஜியாவை விட்டு பேச சொல்றான். ஜியாவும் லீ தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இந்த ஜின்ன போனை வாங்கி, என்னப்பா தம்பி உன் காதலி பேசினதை கேட்டியா, இன்னும் அரை மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ வரலன்னா உன் காதலி நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாரா ஜின்னு, அவன் மேல மட்டும் நீ கைய வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டா, இப்பவே நீ கேட்ட பணத்தோட வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இவன் என்ன பண்றான்னா ஜியாவுடைய அப்பா அந்த வேன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க, 50 மில்லியன் பணம் கேட்டு மிரட்டுறாங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றான். ஆக்சுவலி இவன் என்ன பிளான் பண்றானா, இப்ப மட்டும் போய் ஜியாவை காப்பாத்தினா அந்நேரம் பார்த்து ஜியாவுடைய அப்பா வருவார் இல்லையா, சோ இவன் காப்பாத்தினதை பார்த்துட்டு இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். சோ அதை வச்சு அவர் மனசுல இடம் பிடிச்சு ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளானோட கிளம்புறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜின்னுக்கு தான் யாருக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்னு கூட தெரியல. என்னப்பா அவன் என் பேரெல்லாம் சொல்றான், அவனுக்கு எப்படி என் பேரு தெரியும்னு கேக்குறான். அதுவா உன் வாய்ஸை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பான், இப்போ நீ யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்க, எல்லாம் உனக்கு தெரிஞ்சாலுதான் சொல்லிட்டு இருக்கவே. இங்க ஜியாவும் கட்டை பிரிச்சுட்டு எழுந்து வரா. என்னப்பா இந்த பொண்ணு அவ பாட்டுக்கு எழுந்து நிக்கிறா, அப்போ இவளை நீங்க கட்டவே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஷென்னு வராங்க. அதுலயும் 3 பேரையும் ஒன்னா பார்க்கவும் இவனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன வச்சு பெருசா பிளான் பண்ண போறீங்களான்னு கேட்க, ஆமாண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ விட்டுட்டு போனல, அந்த கணக்கை தான் முடிக்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு பையனுடைய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அவனை போட்டு மிதின்னு மிதிச்சு உட்கார வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினியும் அவங்க கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. உண்மையை சொல்றா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என் ஹஸ்பண்ட் ஏச்சின காரை வச்சு ஹிட் பண்ண, அது அந்த லீ சொல்லி தானே செஞ்சேன்னு கேக்குறாங்க. ஆனா அவனை பாத்தீங்கன்னா அவ்வளோ அடி வாங்குறேன்னு தவிர ஒரு வார்த்தை கூட வாய திறந்த லீ சொல்லி தான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. நான் போதையில தெரியாம தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான். பையனுக்குலாம் செம்ம கோவம் வருது. அவனை இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, இதே இடத்துல உன் கதையை முடிச்சிடுவேன்னு சொல்லி எவ்வளவோ அவனும் மிரட்டி பாக்குறான். ஆனா எதுக்குமே வாசங்களா திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தான் பையனை ஸ்டாப் பண்ணி, விடுங்க பையன், இவனை கூட்டிட்டு போயிட்டு நம்ம கஸ்டடியில வச்சிருங்க, அந்த லீவ் வரட்டும் வெயிட் பண்ணலான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த லீயோ அவங்க சொன்ன இடத்த தெரிய வந்துட்டான். சோ அவனை நம்ப வைக்க மறுபடியுமே ஜியாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. லீ வந்ததுமே பாத்தீங்கன்னா ஜின்ன தான் கேக்குறான், எங்க போனாவோ அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே அவன் கையில ஒண்ணு வச்சு, இங்க பாரு இந்த சவுண்ட் கொடுக்கறவளெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஜின்னு சொன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய டீல முடிச்சு கொடுத்தானா, அதுக்காக நீயும் ரிவார்டா 20 மில்லியன் அவனுக்கு பணம் தரேன்னு சொன்னியா, அந்த பணத்தை நீ தரவே மாட்டேங்கிறதா இந்த பொண்ணு தூக்கிருக்கா, ஒழுங்கா அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு இவளை கூட்டிட்டு போன்னு சொல்றான். இங்க பாரு என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட்லாம் கிடையாதுடா, என்கிட்ட ஜஸ்ட் 2000 yen தான் இருக்கு, அதை வேணா அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இவளை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜியாவுடைய அப்பான்னு சொல்லிட்டு வேன் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய ஆளுங்களும் தான் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன பையனுடைய ஆளுங்களெல்லாம் பிடிச்சி லாக் பண்ணிட்டு ஜியாவை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாங்க. இந்த பிசினஸ் மேனும் லீயை பார்த்து ஷாக் ஆன மாதிரி, லீ நீங்க எப்படி இங்கன்னு கேட்க, அதுக்கு ஜியாவுமே அப்பா இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, இவரை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. என்னமா சொல்ற, இவர் ஏச்சியன் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஇஓ ஆச்சு, அது மட்டும் இல்லாம இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுமா, இவர் சோஷியோடைய ஹஸ்பண்ட்னு சொல்றாரு. அப்பா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போனது உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஜியா அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு, அதோட இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கா, நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பனா இருக்கா. அதே மாதிரி இந்த லீயும் ஜியாவுடைய அப்பா கிட்ட, என்ன நம்புங்க சேர்மன், உங்க பொண்ணு நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இந்த மாதிரி மறுபடியும் அவன் லைஃப்ல நடக்காது, என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். சரி இந்த விஷயத்த பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், இன்னைக்கு என் பொண்ணை ஒருத்தவங்க கடத்திருக்கான், அதுவும் அந்த மெயின் கல்பிரேட்டா அந்த ஜின்னு தப்பிச்சு போயிட்டான், அவனை மட்டும் பிடிச்சனா மொத்த உண்மையை எனக்கு தெரிஞ்சிடும், அவனுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம், உங்களை வச்சுதான் என் பொண்ணை கடத்தினா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு. உடனே ஜியாவும், பாத்தீங்களா லீ உங்களுக்கும் அந்த ஜின்னுக்கும் சம்மந்தம் இருக்காது, எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஜியா நீ என்ன பேசிட்டு இருக்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா எப்போவே என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களால தான் அந்த ஜின்னை என்ன கிட்னாப் பண்ணா, நாளைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க அப்பா கிட்ட உண்மையை சொன்னதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஜியா இப்போ நீ எதுக்கு ஜின்னை பார்த்துலாம் பயந்துட்டு இருக்க, அவனை சீக்கிரமாவே போலீஸ் பிடிச்சு
பிடிச்சிருவாங்க, அவனை பார்த்தா நீ பயப்படாதன்னு சொல்றான். அந்த ஜின்ன போலீஸ் பிடிச்சாதான் உங்களுக்கு இன்னுமே பிரச்சனை அதிகமாகும். ஆல்ரெடி உங்க மேல இருக்கிற கோவத்துல தான் என்ன கிட்னாப் பண்ணா. இந்த விஷயத்துல இப்ப மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போனானா கண்டிப்பா உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உங்களை காப்பாற்றவே முடியாது, நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். இப்ப மட்டும் என் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொன்னீங்கன்னா அவருடைய இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவாரு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, எதுக்கு இப்படி அமைதியாவே உட்காந்துருக்கீங்கன்னா அவனை பயங்கரமா கார்னர் பண்றாங்க. அப்போ இந்த பிசினஸ் மேனும் ஆமாங்க மிஸ்டர் இல்லை, என் பொண்ணு சொல்றது உண்மைதான், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, அப்பதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னா அவருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. அப்ப கூட அவன் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். எதுக்கு திரும்ப திரும்ப எல்லாரும் என்கிட்ட இதையே கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்றான். இங்க பாருங்க இல்லை, உங்களுக்கு என் மேலேயும் குழந்தை மேலேயும் அக்கறையே இல்லையா? உங்க குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஸ்டெப்பனா இருக்கேன். எங்க குடும்பத்துடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு மேல இருக்கும். அப்படியேப்பட்ட நானும் எங்க அப்பாவும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இறங்கி வந்து கெஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறீங்கல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? எனக்கு என்னமோ உங்களை மாதிரி ஒருத்தவரை மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு யோசனையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஜியாவுடைய அப்பாவுமே ஆமாம்மா, எனக்கு என்னமோ இவன் உன் லைஃபுக்கு சரியா வர மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு பிறகு என்னுடைய எல்லா சொத்துக்களையும் எனக்கு மருமகனை வரப்போறவனு என் மகளும் தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. ஆனா இவனை மாதிரி ஒரு பர்சனை நம்பி எப்படி நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போறது? ஒரு சின்ன விஷயத்த நம்மள நம்பி சொல்ல முடியாதவன நம்ம எப்படி நம்புறது? இதுக்கப்புறம் இவன் எதுவுமே சொல்லவனா இவனை முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லணும்னு சொல்றாரு. என் அப்பா சொல்றது கேட்டீங்களா? எனக்குமே இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சோ இவனுக்குமே வேற ஆப்ஷன் இல்ல, ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கலன்னா சொத்து கிடைக்காது இல்லையா? சோ நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒத்துக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த ஜென்னுக்கு பணத்தை கொடுத்து அவனை குடிச்சிட்டு போயிட்டு காரை டிரைவ் பண்ண சொல்லி அந்த ஈச்சனுடைய காரை ஹிட் பண்ண வச்சேன். என்னாலதான் அவன் செத்து போனான். அவன் செத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றான். உண்மையிலேயே அதை நீ தான் பண்ணியா ஷோரான்னு கேட்கவும் ஆமா அதை நான் தான் பண்ணேன். ஏன்னா அந்த ஈச்சனும் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான். சின்ன வயசுல இருந்து அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவன் பெரிய பணக்காரன், அவன் வைஃப் ரொம்ப அழகா இருப்பாளா, அதனால பணத்து மேலேயும் அவன் வைஃப் மேலேயும் ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், ஆனா முன்ன மாதிரி கிடையாது, இப்போ நான் தெரிஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறான். ஒரு குடும்பத்தையே அழிச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையான்னு கேட்கறா. நான் என்ன பண்றது சியா, எனக்கு வேற வழியே தெரியல. வேற வழியே இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் குடும்பம் பரம்பரையா படும் ஏழை குடும்பம். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட கூட அவ்வளோ கஷ்டப்பட்டேன். தங்கறதுக்கு வீடு கிடையாது, படிக்கிறதுக்கு பணம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்ததாலதான் அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், ஆனா என் தப்பை இப்போ உணர்ந்துட்டேன். கண்டிப்பா என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தப்பை என்னைக்குமே பண்ண மாட்டேன், என்ன நம்புங்கன்னு சொல்லி அப்படியே அழுது பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஜியாவும் சரி நீங்க தான் அந்த ஈச்சனை காரை வச்சு ஹிட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு உங்களே அந்த கார் டிரைவரையும் தவிர வேற யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறா. இல்ல இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்றேன். உங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டானே, இன்னமும் எதுக்கு வெயிட் பண்றீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இவ திடீர்னு இப்படி பேசலன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோயினா அவங்க டீம் ஆளுங்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை பார்க்கவும் இவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன பாக்குற, நானே எத்தனையோ தடவை உன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீயே உன் வாயால எல்லா உண்மையும் சொல்லிட்ட. என்னையோட உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லவும் அப்போ நீங்க எல்லாரும் ஒரே குரூப் தானு கேட்க ஹீரோயினும் அந்த பிசினஸ் மேன் கிட்ட அங்கிள் வேங் நீங்க எனக்கு ரொம்பவே பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்க உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க ரோல் இதோட முடிஞ்சது, உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, உனக்கு ஹெல்ப் பண்ணதுல உண்மையிலே எனக்கு சந்தோஷம் தானே சொல்றாரு. இவனும் திரும்பி அவரை பார்த்துட்டு என்ன எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறான். பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன், நானுமே அவருடைய பொண்ணு கிடையாது, பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றான். இப்ப அப்படியே திரும்பி ஷென்னு பக்கம் தான் பாக்குறான். அப்புறம் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, உன்னுடைய ரோல் என்னன்னு கேக்குறான். நான் வேற யாரும் கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவிய கொலை பண்ணிய ஈச்சன் அவனுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர்னு சொல்றா. பரவாயில்லையே எல்லாரும் சேர்ந்து நல்லா சூப்பரா தான் ஆக்டிங் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்து தான் நாங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை நெருங்கி வராங்க. இங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவரு கல்லறைக்கு ஃபிளார்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு ஃபைனலா உங்க நிலைமைக்கு காரணமானவனா நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே உங்க நிலைமைக்கு காரணமானவனுக்கு நான் சரியான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அப்போவும் நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும். அட்லீஸ்ட் அந்த லைஃப்லயாவது உங்க கூட லாஸ்ட் வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க லியை தான் காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஜெயில தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் அவனை பார்க்க தான் வந்திருக்காங்க. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. ஜூஷி நீ என்ன பார்க்க வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, ஒரு குடும்பத்தையே அழிச்சு ஒருத்தவங்க வாழ்க்கையவே பறிக்க பாத்தியே, இப்பயாவது நீ திருந்தனியான்னு கேக்குறாங்க. இவன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே திருந்தல. ஹீரோயின் முன்னாடி ரொம்ப அழுற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணி நான் திருந்திட்டேன், தயவு செஞ்சு என்ன வெளியில எடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நீ எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஹீரோயினும் பயங்கர கெத்தா எழுந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.